ஊழல் மோசடிகள், சமூக விரோத செயல்கள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்களை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்ய வேண்டாம் என்ற கருத்தை மக்கள் மத்தியில் வலுப்படுத்தும் விழிப்புணர்வு திட்டம் 9வது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்பட்டது. நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி, சிரச மற்றும் கஃபே அமைப்பு ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த விழிப்புணர்வு திட்டம் மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் செங்கலடி, கிரான், மட்டக்களப்பு பஸ் நிலையம் ஆகிய பகுதிகளில் விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் மற்றும் ஸ்டிக்கர்கள் வழங்கப்பட்டதுடன் மக்களின் கையொப்பங்களும் சேகரிக்கப்பட்டன. வாக்குறுதிகளை மட்டுமே முதலீடாக கொண்டு அரசியல் நடத்தும் அரசியல்வாதிகள் மத்தியில் இம்முறை நடத்த இருக்கும் பொதுத் தேர்தலில் சிறந்த கல்விமான்களையும் ஒழுக்கமான நேர்மையான அரசியல் தலைவர்களை தெரிவு செய்வோம் என்பதில் பொதுமக்களாகிய நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் எதற்காக வாக்களிக்கின்றோமோ அதை நிறைவேற்றுகின்ற வாக்காளர்களுக்கு எங்களது வாக்குகளை அளிப்போம். மக்களுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து மக்களோடு மக்களாக இருந்து செயற்படுத்தக்கூடிய நேர்மையான வேட்பாளருக்கு எனது தூய்மையான வாக்குரிமையை நான் அளிப்பேன். நல்லொரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய நல்ல நேர்மையான நிலையில மக்களை வழிநடத்தக்கூடியவருமானவர் நாங்க ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் திருச்சி. சிறுவர் துஷ்பிரயோகங்களை செய்யாத பிரதிநிதிகளுக்கு எங்களது வாக்குகளை அளிக்க நாங்கள் தயாராக உள்ளோம். பொதுநல சேவைகள்ல ஈடுபடுற ஒரு ஆளாக நாங்க பார்லிமெண்டத்துக்கு தெரிவு செய்ய வேண்டும். முழு இலங்கை பூராவும் இப்படி ஒரு பொது சேவை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு நாங்க எல்லா மக்களும் நன்றி தெரிவிக்கணும். மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான விழிப்புணர்வை நிறைவு செய்த எமது குழுவினர் அம்பாறை மாவட்டத்தை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தனர். கல்முனை மற்றும் அம்பாறை நகரில் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் மற்றும் கஃபே அமைப்பின் உறுப்பினர்கள் மக்களை தெளிவூட்டினார்கள். ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பான ஒரு அரசியல்வாதிகளை உருவாக்கி சிறந்தவர்களை என் சமூகத்துக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதே எமது ஆவா. நாட்டுக்கு தூய்மையான போதைகளற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவரை தெரிவு செய்து மக்கள பிரதான ஒரு பணியாக இருக்கும். இதேவேளை மற்றொரு குழுவினர் மாத்தறை மாவட்டத்தின் தங்காலை, குடாவெல்ல, திக்வெல்ல ஆகிய பகுதிகளில் வாக்குரிமையை சரியான முறையில் பயன்படுத்துவது தொடர்பில் மக்களை தெளிவூட்டினர். நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் கஃபே அமைப்பு ஆகியன இணைந்து நாடளாவிய ரீதியில் முன்னெடுத்துள்ள இந்த விழிப்புணர்வு திட்டத்தின் ஊடாக இதுவரையில் 15 மாவட்டங்களில் விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது.